வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். அமைதியாக வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த தென்றலின் வழியே அழகாக அசைந்து கொண்டிருக்கின்றன இந்த நெற்பயிர்கள். இந்த இடத்தில் இருக்கும்போது இங்கே நடைபெற்ற ஒரு சில சம்பவங்கள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. அந்த சம்பவத்தின் சில பதிவுகளை நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பார்க்கலாம், வாருங்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதி நீங்கள் இதுவரை பார்த்திருந்த நிகழ்ச்சிகளிலிருந்து சற்று வேறுபட்டதாக புதிய பாதையை நோக்கி பயணிக்கவுள்ளது. இறுதி யுத்தம் அது தாய்நாட்டில் பல மாறுதல்களை ஏற்படுத்திய களம். அந்த நேரத்தில் நீங்கள் தாய்நாட்டில் வசித்திருந்தாலோ அல்லது புலம்பெயர் நாடுகளில் பரவியிருந்தாலோ தொப்புள் கொடி உறவுகளாகிய உங்களுக்கு யுத்தம் ஏற்படுத்திய வலி மிகவும் அதிகம். பன்னியில் பல இடங்களிலும் செல் சத்தம் கேட்க மாறி மாறி இடம்பெயர்ந்து களைத்து போன உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை விட்டுச் சென்ற இடங்களையும் தாங்கிச் சென்ற பலிகளையும் ஞாபகப்படுத்த போவதாக அமையப் போகும் இந்த நிகழ்ச்சி பன்னியின் பல இடங்களில் படமாக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை தாய்நாட்டிற்கு வணக்கம் செலுத்த செல்வோம், பாருங்கள். தற்பொழுது முரசுமோட்டை பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருகிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றினை கனகராயன் ஆறு என்று சொல்லி அழைக்கின்றார்கள். 2008ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து இந்த இடங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் மக்கள் முன்னாலே வர இராணுவத்தினர் பின்னாலே நகர்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். அதே வேளை இந்த இடத்திற்கு வந்தவுடன் இந்த இடத்தை சேர்ந்த மக்களுமாக சேர்ந்து தர்மபுரம் மற்றும் விஸ்வமடு ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார்கள். அந்த நேரத்தில் வருகை தரும் இராணுவத்தினரை கண்காணிப்பதற்கான ஒரு எல்லை இடமாக விடுதலை புலிகள் இந்த ஆற்று பகுதியை பயன்படுத்தியிருந்தார்கள்.
தற்பொழுது வருகை தந்திருக்கும் இந்த இடத்தை கண்டாவளை சந்தையடி அல்லது புலியடி என்று சொல்கின்றார்கள். எனக்கு அருகில் ஓடுகின்ற வாய்க்கால் கூட கல்மடு குளத்திலிருந்து வருகின்ற நீரிலிருந்து ஓடுகின்ற வாய்க்கால். இந்த இடத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியாக வேண்டும். 2008ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இந்த கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து செல்வதற்கு 2 பாதைகளை பயன்படுத்தினார்கள். அதாவது முல்லைத்தீவை நோக்கி செல்வதற்கு 2 பாதைகளை பயன்படுத்தினார்கள். ஒன்று இந்த சந்தியிலிருந்து புளியம்பொக்கனை சந்திக்கு சென்று அங்காலே A35 வீதியினூடாக செல்கின்ற பாதை, இன்னொன்று நேராக A35 பாதைக்கு சென்று அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்கின்ற பாதையினூடாக சென்றார்கள். கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற காலப்பகுதி 2008ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் அளவில். அந்த நேரத்தில் அதிகளவான மழை பெய்ததால இந்த புளியம்பொக்கனை சந்தியினூடாக செல்கின்ற வீதியை பயன்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் வாகனங்கள் அந்த வீதியினூடாக செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதில் 2 ஆற்றினை கடந்து செல்ல வேண்டும். அந்த மழை காரணமாக அந்த ஆற்று பெருக்கெடுத்து பாய்ந்தது. இன்னொரு காரணம், குளத்தினை விடுதலை புலிகள் திறந்திருந்தார்கள். அதன் காரணத்தினால அங்கே இருந்து வந்த நீர் கூட அந்த ஆற்றினை அடித்து கொண்டு சென்றது. ஆகவே வாகனத்தினூடாக செல்ல முடியாது. நடந்து செல்கின்ற மக்கள் இந்த பாதையை பயன்படுத்தினார்கள். வாகனத்தினூடாக செல்கின்றவர்கள் இந்த பாதையை நேராக சென்று A35 வீதியில் ஏறி அங்காலே முல்லைத்தீவுக்கு போக முடியும். அந்த நேரத்தில் பொதுமக்களோடு சேர்ந்து விடுதலை புலிகளும் கூட சென்றிருந்தார்கள். பின்னர் இராணுவத்தினர் திரத்தி கொண்டு வர இந்த இடத்திலிருந்து விடுதலை புலிகள் பின்தள்ளி முல்லைத்தீவு பகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். கண்டாவளை கோணங்குளம் கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள கிணற்றடியில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கிணற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி இந்த கிணற்றில் வந்துதான் தமது தாகத்தினை தீர்த்து கொண்டார்கள். அது 2008ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில். அந்த நேரத்தில் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் நான் நிற்கும் இந்த இடத்திற்கு எதிராக உள்ள மேட்டு நிலங்களில் தான் தமது தற்காலிக குடில்களை அமைத்து இருந்தார்கள். அதேவேளை அவர்களோடு சேர்ந்து வந்த விடுதலை புலிகள் எனக்கு பின்புறமாக தெரிகின்ற அந்த இடத்தில் அவர்கள் தமது முகாம்களினை அமைத்திருந்தார்கள். இவ்வாறு தற்காலிகமாக தனித்து தமது முகாம்களை அமைத்திருந்த விடுதலை புலிகள் மக்களோடு மக்களாக கலக்கவில்லை. இருந்தாலும் மக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி இந்த கிணற்றில் தான் தமது தாகத்தினை தீர்ப்பதற்காக வருவார்கள். அந்த வேளையில் அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் செல்களின் சத்தம் இந்த இடத்தில் கேட்டவுடன் விடுதலை புலிகள் ஒரு நாள் பொதுமக்களுக்கு அறிவித்தார்கள், இராணுவத்தினர் இந்த இடத்தை அண்மித்து வந்துவிட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், இனி இடம்பெயர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி செல்லுங்கள் என்று. இந்த பாதைக்கு அடுத்ததாக வருகின்றது 2 ஆறுகள். அந்த ஆற்றினை கடந்து இந்த இடத்திலிருந்து அந்த ஆற்றினை கடந்து அந்த மக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் இடம்பெயர்ந்து சென்றவுடன் இந்த இடங்கள் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிற்கு வந்தன. பின்னர் பொதுமக்கள் இடம்பெயர்ந்து சென்று தடுப்பு முகாம்களில் இருந்து மீண்டும் இந்த பகுதியில் வந்து அவர்கள் வசிக்க ஆரம்பித்தவுடன் சில மாதங்கள் சென்றவுடன் இந்த குளத்திற்குள் வந்து சில மணி நேரம் தேடுதல் வேட்டை நடத்திய இராணுவத்தினர் தடித்த பொலித்தீன்களாலும் உரப்பைகளாலும் சுற்றப்பட்ட நிலையில் சில பொருட்களை கண்டெடுத்து தமது வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் கொண்டு சென்றது ஆயுதங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் நம்புகின்றார்கள். எனக்கு
அருகிலே இருக்கின்ற இந்த குளத்தினை சுற்றி பல மரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் எனக்கு பின்னே தெரிகின்ற இந்த மருத மரம் யுத்த காலத்தின் போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மரமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இந்த மரத்தின் உச்சியிலிருந்து விடுதலை புலிகள் இராணுவத்தினருடைய நகர்வினை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். இராணுவத்தினர் எந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள், அவர்களுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொல்லி இந்த மரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு தென்படக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, செயல்களின் சத்தம் கேட்கும் தான், இருந்தாலும் கண்ணால் பார்த்து முடிவு செய்யலாம் தான் என்று சொல்லி இந்த மரத்தின் உச்சியிலிருந்து இராணுவத்தினர் வருவதை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவதானித்த வேளைதான் இராணுவத்தினர் அருகில் வந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் இருந்த மக்களையும் சரி ஏனைய விடுதலை புலிகளையும் சரி இடம்பெயர்ந்து முல்லைத்தீவை நோக்கி செல்லுமாறு அறைகூவல் விடுத்தார்கள். அவ்வாறு விடுதலை புலிகள் இராணுவத்தினருடைய நடவடிக்கையை அவதானிப்பதற்காக ஏறியிருந்த மரம் இந்த மரம்தான். இந்த இடத்தில் வந்து இளைப்பாறினாலும் கூட இந்த இடத்தில் இடம்பெயர்ந்து வந்திருந்த மக்கள் சொன்ன வலிகளின் நினைவுகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர்கள் தர்ஷன், புவி மற்றும் மதுசனுடன் இணைந்து இன்றும் அன்பின் லேகா. நன்றி நேர்களே. வணக்கம் தாய்நாடு. அம்மா வணக்கம். ஐபிசி தமிழ் டெலிவிஷன் நான் வேற காமனுக்கு அவங்க போட்டு அம்மா எங்க போறீங்க? எங்களை தாங்க போகணுமா? இப்படி எத்தனை நேரம். தேங்க்யூ. இந்த உலகத்திலே எல்லோரும் தங்களுடைய வேலைகளை அவசரமாக செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது யாழ் நகரத்தினுடைய மத்திய பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பேருந்து மன்னார் நோக்கி செல்ல உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. ஒரு ஆட்களையுமே காணவில்லை என்று சொல்லி நினைக்காதீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேருந்து ஆட்களால் நிரம்பிவிட போகின்றது. பேருந்தும் புறப்பட போகின்றது. நாங்களும் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே சுவாரஸ்யமான பல தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகிறீர்கள். வாருங்கள் நம்மை தொடர்ந்து. ஹாஸ்பிடல் வந்து போறீங்க. எங்க போறீங்க இப்ப? உங்க வீட்டை ஒரு எங்க உங்களோட இடம்? அராலிக்கு போறீங்க. உங்களோட பஸ் எத்தனை மணிக்கு? 12:30 வரும், 1:30 வரும். சரி, அவசரமா போறீங்க, போட்டு வாங்க. பஸ் நிலையத்திற்கு பின்புறமாக இந்த நீளப்பாட்டுக்கு நிறைய பழக்கடைகள் இருக்கின்றன. அந்த வகையில் எனக்கு பாருங்கள், இவர் ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறார். இவர் நிற்கிறார் போல நான் இந்த ரம்புட்டா பழங்களை எடுத்து சாப்பிட போறேன்னு சொல்லி நான் சாப்பிட மாட்டேன். இப்போ ரம்புட்டா பழ சீசனா? அப்போ எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 8 பழம் 100 ரூபா. வேறு என்னென்ன பழங்கள் எல்லாம் இருக்குது? நிறைய பழங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. கிரேப்ஸ் என்ன இப்போ சீசனா? சீசன் இல்லை. அப்போ ரம்புட்டா பழம் சீசன். இப்போ எப்படி வியாபாரம் எல்லாம் போகுது? பரவாயில்ல. அதான் முகத்தை பார்க்கவே தெரியுது. நல்லா போகுதுன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல என்ன சொல்லுவீங்களா? ஒரு அளவுக்கு தான் போகுது. இன்றைக்கு என்ன மாதிரி போச்சு? குறைவா தான் இருக்கு. என்ன காரணம்? எல்லாரும் சொல்றீங்க பரவாயில்ல குறைவுன்னு சொல்லி. என்ன காரணம் அதுக்கு? எங்களை தான் கேட்கணுமா? ரம்புட்டான்
ரம்புட்டான் சீசன் ஆரம்பித்து விட்டது. இந்த ரம்புட்டானை பாருங்கள் சிவப்பு கலராக இருக்கின்றது, இந்த ரம்புட்டானை பாருங்கள் பச்சை கலராக இருக்கின்றது. அதற்காக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இது காயோன்னு சொல்லி, அப்படி அல்ல. இது மல்பான ரம்புட்டான் சொல்லி அழைக்கப்படுகின்றது, இது மலையாள ரம்புட்டான் சொல்லி அழைக்கப்படுகின்றது. இது வந்து மலையக பகுதிகளிலிருந்து இங்கே யாழ் நகரத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றன. அதிகளவான மக்கள் தற்பொழுது வந்து மங்குஸ்தான் மற்றும் வந்து ரம்புட்டான் போன்ற பல வகைகளை தான் நாடுகின்றனர். சொன்னால் அதிகளவான பயணிகள் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து எனக்கருகிலே பாருங்கள் ஒரு அம்மா மூக்குத்தி குத்தி கொண்டு போய் அழகா இருக்கின்றா, பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்க மண்டதீவுக்கு செல்ல போறாவாம். இவரிடம் தற்பொழுது நாங்கள் கதைத்து பார்க்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். எங்க போறீங்க? நான் மண்டதீவுக்கு போறேன். மண்டதீவு என்ன கோயிலுக்கா? கோயில் கண்ணையம்மன் கோயில் பொங்கல் திருவிழா. திருவிழா தொடங்கிட்டா? தனியாவா போறீங்க? ஓமோ மக்காவா வாதான் பார்த்து கொண்டிருக்கோம். சரி சரி. அப்ப மண்டதீவு பஸ் எவ்வளவு பஸ் காசு கொடுத்து போறீங்க? 30 ரூபா. யாழ் நகரத்தில் எத்தனை ஆயிரம் புடவை கடைகள் இருந்தாலும் கூட இஷாரான்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு பளிச்சென்று தென்படுகின்ற ஒரு பேருக்காக இங்கே வருகிறார்களோ தெரியவில்லை. என்ன காரணத்துக்காக இந்த கடையிலே அதிகளவான மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லி இந்த அண்ணாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எத்தனை வருட காலமாக இந்த கடை நடத்தி வருகிறீர்கள்? நாங்கள் ஒரு 3.5 வருடமாக நடத்தி வருகிறோம். 3 வருஷம் என்றாலும் நிறைய மக்கள் இங்கதான் வருவினோம். என்ன காரணம்? உடுப்பெல்லாம் மலிவா இல்லை எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருக்கிறபடியா வருகிறோமா? நாங்கள் இங்கே கூடுதலாக வந்து யாழ் நகரத்திலே உள்ள கடைகளை விட கூடுதலாக உடுப்புகள் வந்து விலை குறைவாக இருக்கும். மற்ற கடைகளுக்கு வர விட நாங்கள் முதலாவதாக நாங்கள் எங்கள் கடையில் தான் கொண்டாந்து போடுவோம். கூடுதலாக வந்து பெண்கள் தான் உங்களோட கடையை நாடினோம். பேருக்காவா இஷாரான்னு சொன்ன உடனே இல்லை பளிச்சென்று என்ன காரணம்? அந்த பேரில் என்ன இருக்கு? பெண்கள் வந்து இப்போ வந்து வேறு வேறு கடைகளுக்கு போக தேவையில்லை. இங்கே வந்தாங்கன்னா தங்களுடைய சகல ஆவணங்களையும் எடுத்து கொண்டு போவாங்க. அதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். கூடுதலாக இஷாராண்ட வந்து ஒரு பெண்களுடைய பேர் தானே, அப்போ அதால் அந்த பேருன்ற இதுக்காக கூடுதலாக கஸ்டமர் வந்து கவருவாங்க. சரி, நன்றி. நன்றி. நெல்லியடி போறீங்க. யாழ்ப்பாணத்துக்கு என்னதுக்காக வந்தீங்க? கண் கிளினிக்காக. கண் கிளினிக். அப்ப ஆஸ்பத்திரி போயிட்டு இப்படி போய் கொண்டிருக்கிறீங்க. அப்ப எத்தனை மணிக்கு கூட பஸ்? அது துருவா போய்கொண்டே நிற்கும். சரி, அவசரமா போறீங்க, போங்கம்மா. யாழ்ப்பாணத்திலிருந்து அச்சுவேலிக்கு செல்கின்ற பஸ்ஸின் உள்ளே தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அச்சுவேலியை நோக்கி இந்த பஸ் புறப்பட தயாராக உள்ளது. இதன்படியால் அவசரமாக இந்த அம்மாவுடன் தற்பொழுது நாங்கள் கதைப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். எங்க போறீங்க? அச்சுவேலிக்கு போறீங்க. எங்க இங்க வந்துட்டு போறீங்களா? என்ன தேவைக்காக வந்தீங்க? அச்சுவேலியும் வீடு இருக்கு. கொழும்புல இருந்து வெள்ளவத்தில வேலை செய்யறேன். சரியா? இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெள்ளவத்தில வேலை செஞ்சுட்டு ஜஃப்னாக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து திருப்ப போறீங்க? யாழ்ப்பாணத்துக்கு போறேன்.
அச்சுவேலி போகிறேன். போறீங்க. அம்மா வணக்கம். ஐபிசி தமிழ் டெலிவிஷன். நான் வர காமனுக்கு அது முதல் போட்டு ஆமா அங்க போறீங்க. எங்களை தான் கேட்கணுமா? இப்படி எத்தின நேரம் தேங்க்யூ. சுவாரஸ்யங்கள் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மோசருடன் ஷர்மி. வணக்கம் நேர்களே. குடும்பத்தின் நடுவிலே நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களுக்கு வந்த உயிர் இல்லை. இவர்கள் வந்து பொம்மை குடும்பம். இவர் அப்பா, இவர் மகள், இவர் அம்மா. ஒரு குடும்பத்தின் நடுவிலே தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம்.